யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வீர ஆஞ்சநேயர் கோவில். இது நல்ல ஒரு பழமையான கோவில். ஆனால் துல்லியமாக என்ன வருஷம்னு எனக்கு தெரியல. ரொம்ப பழமையான கோவில். அதை பார்க்கும்போதே கோவில் தெரியுது. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிகை வண்டலூர் வழியாக புதுப்பாக்கம் போகிற ரூட்டில் இருக்குது. புதுப்பாக்கம் அடுத்த ஸ்டாப்பிங்னா இது முன்னாடி மலைக்கோயில் சொன்னாலே இங்கே வந்து பஸ் ஸ்டாப் இங்கே நிற்கிதுங்க. ஒரு இது நல்ல சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயன்றதான் பார்த்தேன். ஏன்னா மலை மேலே இருக்கார். அந்த படிக்கட்டு வழியாக நம்ம ஏறி போய் அவர் தரிசனம் பண்ணணும். சுயம்பு மாதிரி தான் இருக்கார் இந்த ஆஞ்சநேயர். நல்ல சக்தி உள்ள ஆஞ்சநேயர். இப்போ இங்கே வந்து நமக்கு எந்த ஒரு கடவுளையும் நம்ம சேவிக்கும் போது வெறும் கையோடு நம்ம போகக்கூடாது இல்லையா? அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துளசி அவருக்கு சாத்த வேண்டியது துளசி, அடுத்து வந்து வெத்தலை மாலை, அப்புறம் இன்னமும் அந்த செவ்வாரலிலாம் இருந்துச்சு. நான் என்ன பார்த்தீங்கன்னா துளசி செவ்வாரலி மட்டும் கொஞ்சம் வாங்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ கோவில் என்ட்ரன்ஸ் இதாங்க. ஸோ பார்க்கவே நல்லா பிரம்மாண்டம் நல்லாயிருக்கு. இந்த பக்கம் கருட பகவானும், இந்த பக்கம் பிரம்மாண்ட ஆஞ்சநேயரும் நல்லா இருக்குது. வாசப்படி அந்த வாசல் காலே சூப்பராக இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே வந்து காரியசித்தி விநாயகர் இங்கே இந்த இடத்துல இருக்கார் ஃப்ரண்ட்டில். நானும் முதல் முறை தான் இந்த கோவிலுக்கு வந்தது. ஆனால் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப வரணும்னு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படிக்கட்டு, அந்த ரம்மியமான மலைப்பாதையில் ஒரு சிட்டிக்குள்ளே, சென்னைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னா சாதாரணம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து எல்லாமே தெற்கத்தி சைடு இந்த பக்கம் தான் நமக்கு மலைகளை பார்த்துருக்கோம். இங்கே மலைகள் மேலே நம்ம ஆஞ்சநேயர் இருக்கிறது நல்லாயிருக்கும். காற்று வசதியோடு சூப்பராக நம்ம நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த படிக்கட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து கோவிலுக்கு வர்றவங்களும் வராங்க இந்த பக்கம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா படிக்கட்டு வழியாகவும் ஒரு பாதை இருக்குது. வேறு ஒரு பாதை நம்ம வாகனங்கள்லாம் போகிற மாதிரி ஒரு பாதை பேக் சைடு, அதாவது கோவிலுக்கு பேக் சைடு அப்படியே இருக்குது. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம படிக்கிட்டு தான் நம்ம ஏற போகிறோம். ஒரு சக்தி உள்ள ஒரு ஆஞ்சநேயர் நம்ம வந்து தரிசனம் பார்க்க வரோம். ஆனால் மூணு வரை எந்த கோவிலை எடுக்க விட்றதில்ல. அதெல்லாம் அந்த காலத்தில் எடுத்தோம், இப்போலாம் எடுக்க விடுறதில்ல. இப்போது கற்பூரம் வாங்கிட்டு வந்ததை நம்ம சாமிக்கு நம்ம வந்து இங்கே எதிரில் நமக்கு விநாயகர் இருக்கார். அதுதான் காரியசித்தி விநாயகர். அவரோட எதிரிலே இருக்கோம். அதே மாதிரி நம்மளோட ஆஞ்சநேயருக்கு என்ட்ரன்ஸ் வாயிலாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து மலைப்பாதையை வந்து நம்ம வந்து ஏற தொடங்குகிறோம். ரொம்ப இல்லை, ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இங்கேருந்து அந்த நீட்டோட அந்த தூரம் வீடியோவில் வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு தான். அது லாஸ்ட்டு கோவில் உடனே வந்துடுது. எவ்வளோ வயசானவங்களாலும் இதை நடக்கலாம். இது மாதிரி எனக்கே இந்த ஆஞ்சநேயர்ன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. உண்மையாக நேர்மையாக நடக்கிறவங்களுக்கு ஆஞ்சநேயர் கண்டிப்பாக துணையாக இருப்பார். ஏன்னா எனக்கெல்லாம் வந்து ஆஞ்சநேயர் தான். எந்த ஒரு விஷயத்துக்கும் பிரசன்னம் பார்க்கணுன்னா கூட சரி, எனக்கு ஆஞ்சநேயர் தான் போட்டால் தான் எனக்கு கரெக்டாக வருமே. அவ்வளோ எனக்கு ஆஞ்சநேயர் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த கோவிலுக்கு வந்து நான் இங்கே வந்ததுக்கு காரணமே பார்த்திங்கன்னா படிக்கிட்டு அதாவது ரொம்ப கால் ஸ்டெப்பு வந்து நம்ம ரொம்ப தூரம் தூக்கி வைக்கிற மாதிரில இதெல்லாம் வலிக்கவே இல்லை. ஒரு அப்படியே படிமானமான ஒரு அதாவது மலைப்பாதை நெட்டாக இல்லாமல் இது ஒரு நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. இதேமாரி நான் வந்து சென்னி மலையில் பார்த்தேங்க. இதேமாரி படிக்கட்டு இருக்குது சென்னி மலையிலையும். அதாவது நம்ம நீட்டு வாக்கில் இந்த படிக்கட்டு ஆனால் மலை ஏறுற மாதிரி இருக்கும், மலையில் ஏறாத மாதிரி தெரியும். எனக்கு கீழே நடக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பார்த்தா மலை மேலே தான் நம்ம ஏறணும்னு இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு அடர்த்தியான பூக்களோ இல்லை மரங்களோ நல்ல குளிர்ச்சியான ஒரு பாதையில் அழகான பாதை சூப்பராக இருக்குது. தான் நடந்து போகிறோம். இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா காகிதப்பூ, அப்புறம் அவங்களே வச்சுருக்கிற ஒரு மஞ்சள் நிறமான பூ நிறைய இருக்குங்க. யாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் கும்பிட்றதுலாம் சாதாரண விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் கும்பிட கூடாது இல்லை, உங்களுக்கு போக முடியாது. ஆஞ்சநேயர்ன்றது பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாதகத்தில் லக்னாபதி பலம் இழந்திருந்தாருன்னா, அதாவது நீசமாவோ இல்லை அவர் நீசம், அதாவது
பலம் கம்மியான ஒரு வீட்டில் அவர் இருக்கும்போது நமக்கு வந்து ஆஞ்சநேயர் தாங்க பலம் கொடுக்கறதுக்கு நமக்கு துணையாக இருப்பார். அது வந்து காகிதப்பூ. நான் காகிதப்பூவெலாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. எனக்கு இந்த பக்கம் இப்போ தான் பார்த்துருக்கேன். அதுமாரி வந்து ஒரு பலம் இல்லாத ஒரு குழந்தைங்களுக்கு, ஒரு தைரியம் இல்லாத ஒரு குழந்தைங்களுக்கு, அப்புறம் வந்து நம்ம வம்பு வழக்கெலாம் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரை தொடர்ச்சியாக நம்ம வழிபடும் போது கண்டிப்பாக நம்ம பலமும் கொடுப்பாரு, நமக்கு தேவையான சக்தியும் கொடுப்பாரு. எதை என்ன பண்ணணுன்ட்டு. ஏன்னா ஆஞ்சநேயர் நம்பினவங்க கைவிடப்படாது. அவரை நம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அவர் உண்மையாகவே நம்ம ஆஞ்சநேயர் நமக்கு எல்லா விஷயத்துக்கும் நமக்கு வந்து துணையாக இருக்கார். இதுவும் நிதர்சனமான ஒரு உண்மை. அது மாதிரி உங்கள் ஊர் கிட்ட ஆஞ்சநேயர் இல்லாமல் எந்த கோவிலையும் இருக்காது. நீங்களும் போனீங்கன்னா அந்த அவங்க ஊருங்களே இருக்கிற ஆஞ்சநேயரை வந்து நீங்கள் வாரம் ஒரு முறையாச்சும் உங்களுக்கு என்ன மீன் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன அந்த டைம் உங்களுக்கு வேலை பலு இல்லாமல் இருக்கும், நீங்கள் அப்போ போய் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து பக்த ஆஞ்சநேயர் நமக்கு ஆயுள் பங்கம் வராமல், நோய்கள் வராமல், சத்துருக்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு நம்ம தொடர்ச்சியாக நம்ம எடுத்துக்கணும். இந்த பார்த்திங்களா 2 பக்கமும் ஒரு ரம்மியமான இயற்கையாக கொஞ்சம் மரங்கள் கொஞ்சம் நட்டிருந்தாலும் இயற்கையான ஒரு விஷயங்களும் அங்கே இருக்குது, மரங்களும் இருக்குது. மலை மேலே இருக்கும்போது நல்ல ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். பாதையே உண்மையில் நான் கூட நெட்டான பாதை நடக்க முடியுமான்னு தான் சந்தேகப்பட்டேன். உண்மையில் யார் ஒன்றாலும் நடக்கலாம், வயசானவங்க நடக்கலாம். எந்த ஒரு மூச்சரிப்புலாம் வரையில் அதெல்லாம் எதுவுமே இல்லை. சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மலைப்பயணம், மலையில் இருக்கிற கோவிலுங்களாம் பார்க்கணும் ரொம்ப அலாதியான பிரியம். ஏன்னா அந்த மலை மேலே ஏற அந்த ஒரு அழகு, நமக்கு அந்த ரம்மியமான இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடத்துல ஒரு கடவுள் ஒரு கோவிலை வழிபடும் போது இயற்கையோடு ஒட்டி இருக்கிற அந்த கடவுள் எல்லாருமே சரி வழிபடும் போது நமக்கு அபிரிதமான ஒரு சுவாச காற்று சுத்தமாகும். நம்ம வந்து சாமியோட கிட்ட வந்துட்டோம். அந்த மாதிரி சுவாச காசை சுத்தமான காற்று நம்ம சுவாசித்த மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம வந்து சாமியை தரிசனம் பண்ணாமல் இருக்கும். இதுவே நம்ம பாதி நோய்களுக்கு வந்து போயிடும் கிட்ட. அதேமாரி நிறைய பேர் வந்து வீட்டில் அதிகம் வாக்கிங் பண்ணாமல் அதிக உடல் அதை சமைக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், இப்படியே இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்தமாரி மலை கோயிலெலாம் மாதம் ஒரு முறையாச்சும் அந்த முட்டிக்கு ஏறி இறங்குற மாதிரி அந்த பயிற்சி கொடுக்கணும்னா நம்ம வந்து மச்சையும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம தசை நார்கள் இறுக பற்றி நமக்கு கை கால்கள் வந்து நல்ல ஒரு ஆக்டிவேஷனாக நல்லா இருக்கும். அதான் மலைப்பாதை பயணம் வந்து நம்ம வந்து பண்ணணும். நடக்கிறவங்களுக்கு இந்த மூட்டு வலி ப்ராப்ளம்லாம் வராது. இப்போ சாமியாண்ட வந்துட்டோம். அங்கே இருக்கிற என்ட்ரன்ஸில் இருக்கிறட்ட கேட்குறேன், ஏங்க படம் பிடிக்கலாமான்னு. இல்லை, இந்த இதோட முடிச்சுக்கிங்க, கேட்டோட நீங்கள் மூலவரெலாம் எடுக்கக்கூடாதுன்னாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராமர், சீதா, லக்ஷ்மணன் சிலைகளாக, அதாவது உற்சவமூர்த்தியாக இருப்பாங்க. இந்த பக்கம் ஆப்போசிட்டில், அது எதிரில் ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் சுயம்பு வடிவமாக இருக்கார். இவர் சொல்லிட்டாரு. அதால் வந்து நான் வந்து மூலவரை யாரும் எடுக்கல. இல்லை, எல்லா கோவிலும் எடுக்கிறது பாவம். ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் கோவிலுக்கு போய் தான் மூலவரை வந்து தரிசனம் பண்ணணும். நம்ம வந்து உட்காந்த இடத்துலேயே பார்க்குறது அது சரி வராது. நான் வந்து கோவிலை தான் சுற்றி காட்ட முடியும். இந்த கோவிலை சுற்றி இப்போ நான் மலை மேலே இருக்கிற ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுற்றி படம் பிடிக்கிறேன். இது எல்லாமே ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸாகவும் ஒரு யூனிஃபார்ம் போட்ட மாதிரி வீடுகளும் இருக்குது. பார்க்க இதுவும் ரம்மியமாக நல்லாயிருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுன்னா இந்த இருக்கிற கொஞ்சம் காலி இடங்களும் ஃபுல்லாகிடும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, அது சென்னை நகரமே இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நகர்ந்துக்கிட்டே வருது. இப்போல்லாம் யார் அவங்கவுங்க ஊரில் இருக்கிறாங்களோ இல்லையா, எல்லாருமே தஞ்சம் பிழைக்கிற மாதிரி சொந்த நாட்டிலே அடுத்த இடத்துல வந்து தான் தஞ்சம் பிழைக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வெளிச்சுற்று ஆஞ்சநேயர் வந்து உள் சுற்று நான் சுற்றிட்டேன். அப்போ வந்து நான் வீடியோ எடுக்கல. இது உள் சுற்று, கம்பிக்கு உள்ள உள் சுற்று, நான் வெளிச்சுற்று தான் நம்ம வந்து சுற்றுறேன். இப்போ அதில் அங்கே வந்து இந்த கோவில் சுற்றி பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரோட அந்த ஓவியங்கள் இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதேமாரி இந்த ஆஞ்சநேயர் பகவான் வந்து பார்த்திங்கன்னா
கொஞ்சம் ரொம்ப வந்து கற்பகரகம் ரொம்ப உள்நோக்கி நம்ம நடப்போம் இல்லைங்களா, அப்படிலாம் இல்லை. நம்ம போனோடனே டக்குன்னு ஆஞ்சநேயர் பார்க்குற மாதிரி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த சைடு பாருங்கள், கோவிலுக்கு வந்து பின்புறம் இங்கேயும் வந்து மரம் செடிக்குள்ள தான் விவசாய நிலமும் இருக்குது, ஃபாரஸ்ட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்காக இங்கே வந்து தேங்காய் வந்து கட்டுறாங்க டிஃப்ரெண்ட்டாக. இது வந்து இன்னும் நான் தெளிவாக எதுக்குன்னு நான் கேட்கவே இல்லை. கடைக்காரங்கிட்ட கேட்டாலும் சொல்லியிருப்பாங்க தான், கேட்கல. நான் எனக்கு என்னென்னா இங்கே ஆஞ்சநேயரோட பாதம் இருக்குது. பாதம் நாங்கள் போட்டிருக்காங்க போர்டில், ஆஞ்சநேயர் பாதம் சொல்லிவிட்டு அங்கே வந்து தேங்காவை கட்டுறாங்க. அவங்கவுங்களோட பிரார்த்தனைகள் என்னவோ அதை கட்டி வச்சுட்டு போனோம்னா அந்த பிரார்த்தனை நிறைவேறுன்றது இங்கே ஒரு நான் இதுவரை எங்கேயுமே பார்க்கல. தேங்காவை கட்டி தொங்க வர்றதுன்னு இதுதான் முதல் முறை. நம்ம வேறு எதாவது ஒரு கோவில் அதியமான் கோட்டை, காசி பைரவர் சொல்லிட்டு இருக்கும், அதில் அந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா அங்கே வெறும் பூட்டாக இருக்கும். பூட்டாக நிறைய பேர் அந்த மரம் ஃபுல்லாக பூட்டி வச்சுருப்பாங்க. அதாவது அவங்களோட பிரார்த்தனை நிறைவேறதுக்காக. இது ராமர் இல்லை, ஆஞ்சநேயர் பாதம் அப்படின்றது தான் அங்கே போர்டு இருக்குது. அதனால் ஆஞ்சநேயர் பாதம் கும்பிட்டுக்குங்க. இதை சுற்றி இந்த தேங்காவை கட்டி வச்சுருக்காங்க. அடுத்து இந்த கோவில் சுற்றுப்பாதையில் அந்த பேக் சைடு வந்து இந்த மாதிரி வரும், நல்லா இருக்குங்க. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கடை தான் அந்த மலை மேலே இருக்குது. இப்போ அந்த கோவில் சுற்றுவட்டுற பாதையில் நம்மளோட ஹனுமன் சாலிசாவும் தொகா தியானம் இந்த மந்திரங்கள்லாம் அங்கே நல்லா எழுதி வச்சுருக்காங்க. இங்கே இந்த மந்திரங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் அதை நம்ம 2-3 முறை படிக்கும்போது நமக்கு ஈஸியாக நமக்கு வந்துடும். படிச்சுட்டு அங்கே புளியோதரை ஒரு 30 ரூபாய்க்கு விற்றாங்க. அதை வந்து நம்ம வந்து 30 ரூபா ஒரு சும்மா ஒரு தொன்னையில் ஒரு ஓண்டு புளியோதரை. அதை நாங்கள் நாங்கள் 2 பேர் கொஞ்சம் சும்மா சாப்பிட்டுட்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து நான் போன அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைன்றதால வந்து கொஞ்சம் சில பேர்கள் தான் வந்திருக்காங்க. ஒரு 10-20 பேர் தான். மெயின் சனிக்கிழமை தான் அதிகமான ஜனம் இந்த பக்கம். ஏன்னா சுற்று வட்டாரம் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தான் இருக்குது. அந்த பகுதிக்கு பார்த்தீங்கன்னா பழமையான கோவில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் தான் இருக்குது. இந்த புதுப்பாக்கம், கண்டிகை, அந்த கொலப்பாக்கம் இன்னும் எல்லாமே பாக்கமாக இருக்கும். மாம்பாக்கம் இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குங்க. பயங்கரமாக இருக்கும் அந்த பக்கம் ரோட்ஸ்லாம். இந்த பாதை தாங்க இது வந்து அது வந்து நம்ம படிக்கட்டு பாதைன்னா இது வந்து வாகனங்கள் வர்ற அளவுக்கு இந்த பக்கம் பாதையை கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, அதே மாதிரி இவர் நடந்தே போகிறாரு. இதாவது பேக் சைடு கோவிலோட பேக் சைடில் வாகனம் வர அளவுக்கு வசதியும் பண்ணியிருக்காங்க. படிக்கிட்டே வந்து நமக்கு அந்த அளவுக்குலாம் கால்லாம் வலிக்கலை, ரொம்ப ஈஸியான படிக்கட்டு தான். ஆனால் வாகனங்கள் வர முடியாது இல்லையா, அதனால் வந்து திரும்ப நம்ம பார்த்த அதே ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்களா. பயங்கரமான கட்டடம். அப்பா, அதில் மனிதர்கள் வாழறாங்கன்னா என்ன தெரியல. ஏன்னா அது எவ்வளோ தூரத்தில் டிஸ்டன்ஸ் இருக்குது. இவ்வளோ தாங்க கோவில்.